விஜயும் காவேரியும் ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ண போறாங்க. காவேரி வந்து அவங்க அம்மா குடும்பத்தோட போயிருக்காங்க. விஜய் வந்து தாத்தா பாட்டியோட அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே காவேரி கிட்ட வந்து உங்க ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காவேரிக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம சண்டை போட்டுட்டு வந்தோங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இல்லைங்க வருவாங்க. அவங்க ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அவங்க லேட்டா தான் வருவாங்க. நாங்க முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சைட்ல விஜய் உள்ள வரத பார்த்துட்டு காவேரி வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது இவர் இங்க இருக்கிறாரு, அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்காக இவர் வந்தாருன்னு தெரியலையே. அம்மாவுக்கு மட்டும் விஜய் வர்றது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. நம்ம எதுவுமே அம்மாட்ட சொல்லிக்க கூடாது, நம்ம பார்த்த மாதிரியும் காமிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட எப்பயும் போல பேசிட்டு உள்ள போறாங்க. காவேரி குடும்பம் எல்லாருமே ஸ்டேஜ் ஏறும்போது அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு, காவேரி ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் பாருங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நீங்க போட்டோ எடுக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க தனியா போய் எடுக்கணும், கொஞ்ச நேரம் நில்லுங்க. என்னது விஜயும் வந்திருக்கிறாரா, இங்க பாருடி, நீ அவரோட மட்டும் போட்டோ எடுக்க போன அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கங்கா இருந்துகிட்டு, அம்மா இவங்க 2 பேரும் தனித்தனியா போட்டோ எடுத்தாங்கன்னா இங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை தானே நினைப்பாங்க. ஆமா ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான், இங்க தனியா போட்டோ எடுத்தாங்கன்னா அப்புறம் ஊர் ஃபுல்லா வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு தப்பா பேசுவாங்க, அதனால இவங்க 2 பேருமே போட்டோ எடுக்கட்டும், இருந்தாலும் இங்க பாரு நீ அவர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்றாங்க. காவேரி என்ன பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.